சாந்தி அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா பெரிஞ்சிலாம்பு கருவாட்டு குழம்பு. நான் 6 பீஸ் பெரிஞ்சிலாம்பு கருவாட்டு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பெரிஞ்சிலாம்பு கருவாடு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் 1 மணி நேரம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கிறேன். காஞ்சோடனே 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொன்னிறமாக இருந்துச்சு. 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்ச கருவாடை நான் சுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சுத்தம் பண்ணும்போது நல்லா கத்தியை வச்சு இந்த செதிலெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துடலாம். நஞ்சை நல்லா எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவாடெலாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கருவாடில் நிறைய உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.